இதெல்லாம் யார் சொல்லியிருந்தா நல்ல ட்ரெஸ் போட்டு வந்துருக்காங்க. என்ன பண்றீங்க? வாங்க பூர்ணிமா. பூர்ணிமா ரவி வெளியில் வந்துட்டாங்க. அதுவும் சும்மா வரல, 16 லட்சம் ரூபாயோடு வந்திருக்காங்க. அது ரொம்பவே ஸ்மார்ட்டான மூவ்னு எல்லாருமே சொல்லிட்டும் வராங்க. சும்மாவே இந்த வாரம் எலிமினேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ள அவங்க, அதனால இப்போது பணத்தோடு வந்தது ரொம்பவே ஸ்மார்ட்டான மூவ்னு தினேஷுமே சொன்னார். அண்ட் எல்லா மக்களுமே கமெண்ட்ஸ் பண்ணிட்டும் வராங்க. அண்ட் வெளியில் வந்து பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக மாயா பூர்ணிமாவை பற்றி எப்படி கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இன்னொரு விஷயமும் இருக்குது, என்னென்னா பிரதீப் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசியிருக்காரு. நான் அவங்க அம்மா வந்து எனக்காக என் பொண்ணு மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி பிரதீப் கிட்ட பூர்ணிமா அம்மா பேசியிருக்கிறதாகவும், அதுக்கு பிரதீப் வந்து பொழைச்சி போகட்டும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக்ஸ் போட்டு அவருடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியும் வந்திருக்காரு. அண்ட் பூர்ணிமா அது ஒன்றுத்துக்கு தான் பயந்துகிட்டே இருந்தாங்க. வெளியில் போனால் பிரதீப் ஆண்டனி இஷ்யூ என்னாச்சுன்னு தெரியல, நமக்கு இங்கே இவ்வளோ வெளுத்து வாங்குறாங்களே, வெளில போனால் என்ன ஆகும்னு பயந்துக்கிட்டே போனாங்க. இப்போ ஃபேமிலியோட போஸ்ட்டும் போட்டிருக்காங்க. அண்ட் தென் அவங்களோட இன்டர்வியூஸும் அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே வரலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.